அவனை பாத்துக்க. திரும்ப எழுந்துச்சானா மிச்ச கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இங்கே இருங்க அத்தை, நீ எங்கேயும் போகாதீங்க அத்தை. அவனை பாத்துக்கதான் நீ இருக்கியேம்மா. அத வீட்டு வேலை செய்யறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஆள் வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? அவங்க ஒரு வாரம் லீவ். ஓ, அதனாலதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்தை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உன்னை தப்பா நினைக்கலமா. பணம் இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. பணத்துக்காக வேலைக்கு வரவங்க எந்த நேரமும் நம்ம கூட இருக்க முடியுமா என்ன? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் நான் அப்ப உனக்கு சொல்லி கொடுத்தேன், வீட்டு வேலையெல்லாம் கத்துக்குமா. இந்த மாதிரி நிலைமை வந்தா நீ யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம்தான் நான் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எடுத்து சொன்னேன். அந்த மருமகனா மாமியாருங்க தன்னோட சுயநலத்துக்காக தான் வீட்டு வேலை செய்ய சொல்றாங்கன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. அப்படி அல்ல, உங்க நல்லதுக்காக தான் எல்லாம் எடுத்து சொல்றோம். வீட்டை பாத்துக்கிறதும் சமைக்கிறதும் ஒரு வேலையா பாக்குறீங்க. அது நம்மளோட கடமைன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். என்ன மன்னிச்சுடுங்க அத்தை, நீங்க இருக்கீங்க, நீங்க எல்லாமே பார்த்து பண்றீங்கன்னு நான் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அத்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு இனிமேல் நடந்துக்கிறேன் அத்தை.